சேர்ந்தவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அம்மையார் நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு ஜிஎஸ்டி வரி தமிழகத்துக்கு ₹1 கூட பாக்கி கிடையாது, ₹1 பாக்கி இருந்தா கூட அந்த பேப்பர் எனக்கு கொடுங்க, உடனே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே திமுக எம்பிலாம் கேன்டீனுக்கு சமோசா சாப்பிட ஓடி போனவனுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பேப்பர்ல ₹1 நிலுவை இருப்பதற்கான ஒரு சாட்சியை கூட கொடுக்கவில்லை. அப்போ எப்பேற்பட்ட பொய்யர்களின் கூடாரமாக திமுக இருக்கின்றது. இவங்களை எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிஞ்சுக்க வேண்டும்னா, வளர்ச்சி திட்டங்கள் மும்பையில் நவி மும்பைன்னு ஒரு பகுதி இருக்கு, மும்பைன்னு ஒரு பகுதி இருக்கு. நவி மும்பையிலிருந்து மும்பை போகணும்னா ரோட்ல தான் இப்படி போய் இப்படி சுற்றி இப்படி வரணும். 65 கிலோமீட்டர் பகுதி அது. இப்போ இந்த திட்டத்தை பற்றி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் என்னுடைய உரையை. 21 கிலோமீட்டருக்கு 5 ஆண்டுகளில் கடல்ல பாலம் போட்டு 20,000 கோடி ரூபாயில் ஒரு 2,000 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தி அந்த டிராவல் டைம் 3 மணி நேரம் இருந்தது 20 நிமிஷமாக குறைச்சிருக்கோம். ஆனால் மெட்ராஸில் திராவிட மாடலில் மதுரவாயிலிருந்து சென்னை போர்ட்டுக்கு 2008 அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் 20 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் போடுறது 800 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் போட்டது. இன்னைக்கு 8,000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு, ஒரு செங்கல் கூட வைக்கவில்லை. ஆகையால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட மாடல் அரசு எந்த காலத்திலும் குறிப்பா மெட்ராஸ்க்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை கூட கொண்டு வர போறது கிடையாது. எது கேட்டாலும் மோடி பணம் கொடுக்கல, மோடி பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவர்கள் பொறுப்பை தட்டி கழிப்பார்களே தவிர உருப்படியாக ஒரு திட்டத்தை கூட இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். ஆகையால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் பிஜேபியை தேர்வு செய்தால் நிச்சயமாக சென்னையின் கட்டமைப்புக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். கொடுத்தாலும் செயல்படுத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு தயாராக இல்லை. ஏனென்றால் அந்த பணமெல்லாம் கொடுத்து இங்கே திட்டத்தை போட்டுட்டா மோடிக்கு பெயர் போயிடும்ன்ற ஒரே வன்மத்தோட இன்னைக்கு வரைக்கும் சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்கு அடுத்த தேர்தலில் 2026 தேர்தலில் பிஜேபி எம்எல்ஏக்களை பெருவாரியாக சென்னை பகுதியிலிருந்து நாம் அனுப்பினால் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.